வணக்கம் மக்களே. கிளியை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன். நான் ஒரு கல்யாண வீடு, கொஞ்சம் காட்டு பகுதியான ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன். அப்போ அங்கே ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே ஒரு மரத்தில் 2 கிளிகள் சத்தம் போடு. கிளி பறந்து தெரியாத இந்த பேரன் பார்த்துட்டு, தாத்தா அந்த கிளியை எனக்கு பிடிச்சி தரீங்களா தாத்தா அப்படின்னு பேரன் கேட்கான். உடனே தாத்தா சொன்னாங்க, கிளி வளர்க்கக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு மக்களே. அது வளர்க்கதும் சிலவங்களுக்கு வீட்டுக்கு கெடுதல் மக்களே. இதை பற்றி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். தாத்தா சின்ன பிள்ளையில உள்ள கதை உனக்கு சொல்கிறேன். தாத்தாக்கு ஒரு 85 வயசுக்கு மேலே ஆயாச்சு. பழைய காலத்தில் உள்ள கதையை தாத்தா சொல்கிறாங்க. அப்போ நான் தாத்தா சின்ன பிள்ளையில பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க ஒரு கிளி வளர்த்தாங்க. நல்ல பாசமாக இருக்குமா அந்த கிளி அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட. அந்த வீட்டு அம்மா பிள்ளைங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா அதுவும் அதே மாதிரி கூப்பிடுமா. அந்த அம்மா என்ன சொல்லுவோ அதே மாதிரி அந்த கிளி சொல்லுமா. அப்படி அவங்க பாசமாக வளர்த்தாங்க. 2-3 நாள் அவங்க ஊரில் இல்லை, வெளியூருக்கு போயிருந்தாங்க. அப்போ நான் சின்ன பையன்தானே, தாத்தா சொல்கிறாங்க, நான் சின்ன பையன்தானே மக்களே, ஏன்ட்ட சொன்னாங்க அந்த கூடை திறந்து கொஞ்சம் சாப்பாடு வைமா அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 நாள் வச்சேன். 3ஆம் நாள் போய் பார்க்க செந்தில் கிளி பறந்து போயிட்டு. அவங்கள்ட்ட சொன்னோம், இப்படி வந்தோடனே சொன்னேன், இப்படி கிளி பறந்து போயிட்டு நான் சாப்பாடு வைக்க செமித்தலன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு பேரெல்லாம் சொல்லுமா. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நாளையில் அவங்க அந்த வீடை விலைக்கு கொடுத்துக்கிட்டு அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. போக சமயத்துலேயே அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் நோயினால் கஷ்டப்பட்டாங்க. அந்த கிளி பறந்ததுனால அவங்க நோயினால் கஷ்டப்பட்டாங்க. கிளி வீட்டை விட்டு பறந்து போகிறது அந்த காலமே தரித்திரியம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த காலமே ரொம்ப காலத்துக்கு முன்னால் அரசாங்கம்லாம் கிளி வளர்க்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் உள்ள கதையை தான் நான் சொன்னேன்னு அந்த தாத்தா சொல்லாங்க. அதனால இப்போ நம்ம அதை வளர்க்கவும் முடியாது மக்களே. தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எங்கே கிளியை பார்த்தாலும் நம்ம கையில் பிடிக்க ஆசைப்படக்கூடாது. அது பழைய காலத்தில் உள்ள கதையை தான் நான் இப்போ சொல்லேன் மக்கா. அதனால் நம்ம வீடும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுமா. என்றைக்குமே கிளிகளை எங்கே கிடைச்சாலும் பிடிக்கக்கூடாது மக்களே. அதை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே பேசாமல் வந்துடணும். அது எங்கேயாவது வாழணும் அப்படின்னு இந்த தாத்தா இந்த கதையை சொன்னாங்க பேரன்ட்ட. உண்மைதான் மக்களே. ஒருவேளை தாத்தா உண்மையாக சொல்லலாம். ஏன்னாக்கி தாத்தா வயசான தாத்தா இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலெல்லாம் கிளி வளர்க்கறதை பற்றி பிரச்சனை இல்லைல்ல. அப்போ சொன்ன கதை தான் தாத்தா இதை. அதனால இப்போ உள்ள கதையெல்லாம் கிடையாது. உள்ள கதை அந்த தாத்தா பேரன்ட்ட சொல்லி பேரனை சமாதானப்படுத்துகிறாங்க மக்கள். தாத்தாக்கு அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்காது, சின்ன பிள்ளையில உள்ளது ஞாபகம் இருக்காது. ஆனால் தாத்தா வளர வளர அவங்க வீட்டில் உள்ளவங்க இந்த கதையை தாத்தாட்ட சொல்லியிருக்காங்க. கிளி கதையை அவங்க பக்கத்தில் உள்ளவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க அதை வீடெல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்ல சொல்ல தாத்தா மனசில் பதிஞ்சிட்டு. அப்படி தான் ஆனது. அவங்க எதை நினச்சி என்ன கஷ்டத்தினால வீட்டை விட்டு போனாங்களோ அதெல்லாம் தெரியுது. இவங்க நினைக்கிறத அப்படி நினைக்கிறாங்க. கதை நல்லா இருந்தா மக்களே, நீங்களும் கிளிக்கு ஆசைப்படக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட இந்த கதையை சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்துங்க மக்களே.